வணக்கம் ஸ்ரீதர் அகைன். நம்ம எஸ்ஆர்ஹெச் வணக்கம். விசாகப்பட்டினம் மேட்ச் பத்தி ப்ரீவியூ பண்ணிடலாம். ஷூர். தாட் சொல்லுங்க, என்ன மாதிரி டீம் இருக்கும் என்னன்னு. டிசியை பொறுத்த வரைக்கும் கேஎல் உள்ள வருவாரு. ஆமா, தட் ரிஸ்வி பி த வெளில ஒன்லி போயிடுவாரு. சேஞ்ச். ரிஸ்வி வெளில ஐ போயிடுவாரு. திங்க் அது யார் போறாங்களோ அது ஒன்று அவங்க அவங்க டிசைட் பண்ணி பண்றது தான். ம். ஸோ டோர்னமெண்ட் டார்க் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா டிசி என்ன கேட்டிங்கனாக்கா. ஏன்னா ஓகே. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு தே கெட் தர் ஆக்ட் டுகெதர் ம். வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேஃப் அண்ட் கேஎல் பிளேயிங் இன் த மிடில். ம். இஃப் தே பிளே ஈவன் 50% ஆஃப் த மேட்சஸ் ம். correctly, they'll get it right ஓகே. because they have covered all the bases. ஓகே. இன்னும் நட்ராஜன் வந்து இன்ஜுரியிலேருந்து வெளில வந்தாருன்னா டிஃபென்சிவ் பால் இன்னும் நல்லா ஆயிடும் ம். உங்களுக்கு. மோஹித் சர்மா இருக்காரு, ஓகே. உங்களுக்கு அக்ஷர் பட்டேல், குல்தீப். போலிங் இதுக்கு மேல என்ன போலிங் உங்களுக்கு வேணும்? ஸ்ட்ராங்கா போடுறது ஸ்டார்க்கு அட் ம். த டாப். இது வந்து அக்ஷர் பட்டேல் இப்படிதான். ஸ்டார்க் நீங்க சொல்றதுனால இன்னைக்கு மேட்சே ம். வந்து ஸ்டார்க் வாசிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா தான். அதுதான் இட்ஸ் கோயிங் டு டிட்டர்மின் தி மேட்ச் அவுட்கம் தோணுது எனக்கு. ஹெட் வந்து எப்படிதான் ஹெட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து என்ன சுச்சுவேஷன் சரி இல் பிளே இஸ் ஓன் கேம் ஒன்லி. மாட்டிதுன்னா அடி பின் எடுத்துருவாரு. நீங்க சொன்ன ஸோ மாதிரி இந்த ரைட் லெக் நகர்த்தி வச்சு பண்றதுனால லெஃப்ட் ஆர்ம் பவுலர் உள்ள வரதுனால அந்த வீக்னஸ் இருக்கு. ஸ்டார்க்கு தெரியும். மேபி வில் எக்ஸ்ப்ளாய்ட். ஸ்டார்க்கு தெரியாது தானே. மேலும் அபிஷேக் சர்மா லெஃப்ட் ஹேண்டர், இஷான் கிஷனும் லெஃப்ட் ஹேண்டர், டாப் த்ரீயோ லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அவங்களோட கரெக்ட். ஸ்ட்ரென்த்தே வந்து இதுதான். ஸோ அதோட மோதி பார்த்து அந்த இதுல யார் கம்ஸ் அப் ட்ரம்ஸோ அவங்க தான். எக்ஸாக்டா சொன்னீங்க நீங்க. யூ ஆர் ஆன் த டாட். ஐ வாஸ் அபவுட் டு டெல் த சேம் திங். பட் ஐ திங்க் இந்த இன்னைக்கு அபிஷேக் சர்மா அடிப்பார்னு நினைக்கிறேன். ஹி வில் ஸ்டார்ட் தட் பட் அவுட். இவங்க என்ன பண்ணுவாங்க, அபிஷேக் சர்மா அவுட் ஆகிறது ஹுக்கில் தான் அவுட் ஆவாரு. இந்த ஃபுல்லா போடலாம். ஃபைனல்ஸ் அவுட் ஆக பாருங்க, அது ட்ரீம் பால். அந்த மாதிரி போட தான் அவுட் ஆகுது. இந்த ஃபுல் யார் கரில் அவுட் ஆக மாட்டார் அவர். வேற ஹெட் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அகைன்ஸ்ட் ஸ்டார்க் ஐம் டெல்லிங். துஷ்மன் சா சமீரா வேற ஆடுறதா ஒரு பேச்சு இருக்கு, மெகருக்கு பதிலா. ஆட மாட்டாங்க சார். ஐ டோன்ட் திங்க் ஸோ. தேல் கிவ் ஒன் மோர் சான்ஸ். ஏன்னா இது வந்து கிரவுண்ட் வந்து அதே மாதிரி நல்ல கிரவுண்டு. தர்ஷன் நல்கண்டேவும் ஆடுவாருங்கிற மாதிரி சொல்றாங்க. அது விக்கெட்டை பார்த்துட்டு எடுப்பாங்க. இது 3 சேஞ்ச் டெல்லிக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. எஸ்ஆர்ஹெச்ல பெருசா சேஞ்ச் இருக்காது. ரிசர்வ் சேஞ்ச் ஒன்றும் இருக்கு, பெருசாக இருக்காது. நடராஜன். அப்சல்யூட்லி. என்னன்னா அவங்க பண்ணுவாங்க, எஸ்ஆர்ஹெச் வந்து தேர் இஸ் அ டாக் தட் ஒரு ஃபாஸ்ட் பவுலரை ட்ராப் பண்ணிட்டு ராகுல் சாகர் ஆடுவாங்க விக்கெட்டை பொறுத்து இருக்கு. ஓகே. சி அவங்க வந்து ஜாம்பா வந்து ஓவர் டிபெண்டன்ஸ்னு பயப்படுறாங்க. ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னு ஜாம்பா தேவர் ஃபோர்ஸ் டு போல் ஏர்லி, பின் எடுத்துட்டாரு. அந்த மாதிரி அடிச்சிட்டாங்கனாக்கா இவங்களுக்கு வந்து நோ ஆப்ஷன். பட் என்னதான் பின்னாலும் ஜாம்பா இஸ் ஏபிள் டு டேக் விக்கெட்ஸ். ஜாம்பா எடுக்கிறாரு. ஜாம்பா வந்து ரன்னை கொடுத்துட்டு விக்கெட் எடுக்காம விட்டுறாங்க. இல்ல கரெக்ட். ஜாம்பா வந்து ஜாம்பாவால என்ன ஒரு விக்கெட் எடுத்தாலும் அது வேல்யூ தானே. வேல்யூ தான். ஜாம்பாவோட என்ன பண்ண முடியலனாக்கா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண. அதாவது ஒன்ஸ் இன் அவைல் இஃப் யூ சி ஜாம்பா வில் போல் வித்தின் த 24 பால்ஸ் ஒரு ஷார்ட் பால், ஒரு ஃபுல் டாஸ். அது என்ன ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடும். அண்ட் அனதர் ஆஸ்பெக்ட் இஃப் யூ சி ஜாம்பாக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு போலிங் போட தெரியாது. ரைட் ஹேண்டர் நல்லா போடுவார் போலிங். நீங்கள் பாருங்க, லெஃப்ட் ஹேண்டருக்கு அடிச்சிடுவாங்க. ரைட் ஃப்ரம் அவர் ஓல்ட் டேஸ் யுவராஜ் சிங்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க. டெல்லியில லெஃப்ட் ஹேண்டர் சூத்திரம் இல்லையே. இல்லை நான் நார்மலாக அப்சர்வேஷன் சொல்கிறேன் நான். ஓகே ஓகே. அதனால ஐ திங்க் தே வில் அந்த அந்த தாட் இருக்கு அவங்களுக்கு. இப்போ ராகுல் சார் இருக்காரு வச்சுங்க, அன்பிரடிக்டபிள். ஒய்டா போடுவார் எங்கேயோ கிரீஸில். ராங் பால் நல்ல நல்ல பால் விட்டு விடாது அவருக்கு. ராங் பால் விட்டு விடும். இல்ல அவருக்கு கெட் குட் பவுன்ஸ். எக்ஸாக்ட் குட் பவுன்ஸ். எக்ஸ்ட்ரா டர்ன் ஓவரா ஃபாஸ்டா போட்டுறாரு. ஆமா, எக்ஸ்ட்ரா டர்ன். அது எக்ஸ்ட்ரா டர்ன் ஆகும் ரொம்ப ஃபாஸ்டா அவருக்கு. ஸோ டிபிக்கல் லெக் ஸ்பின்னரோட இது அது. இட்ஸ் அ குட் ஆப்ஷன் டு ஹேவ் பிகாஸ் இத்தனை ஃபாஸ்ட் பாலர் தேவையில்லையே உங்களுக்கு. எடுத்த உடனே அபிஷேக் சர்மா கேன் போல் 1 or 2 overs பவர் பிளேல. அப்புறம் கமின்ஸ் வந்துருவாரு. ஷாமி கமின்ஸ் போட்டு முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாம் வந்துருவாங்க போலிங் சார் சார் சார்னு. ஸோ இல்ல இன்னொன்னு என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர் போட்டீங்கன்னாக்க 2-3 ப்ராப்ளம் இருக்கு. ஒன்னு நோ பால் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வைடு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஃபாஸ்ட்டாக எங்கேயாவது போட்டால் எட்ஜு வாங்கின்னு ஃபோர் எங்கேயாவது அன்இன்டென்டட் பிளேசஸில் ஃபோர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸ்பின்னர்னா எவ்ரி பால் ஹஸ் டு பி ஸ்கோர்ட் பை தி பேட்ஸ்மேன். கரெக்ட். இன்டென்ட்டோட ஆடினா தான் அதை ரன் அடிக்க முடியும். இந்த விக்கெட் மோர் ஓவர் இந்த விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விக்கெட்ல நீ ஃபாஸ்ட் bowling போட்டு நிக்க வைக்க முடியாது, ஸ்பின் bowling தான் நிக்க வைக்க முடியும். அதுவும் இல்லாமல் அப்படிதான் ஒரு இப்போ அப்படிதான் இருக்கு. மத்தியானம் கேம் வேற, ஆந்திரா ஆமா வெயில் அடிக்கும். ஆமா, சரியான வெயில் ஆல்ரெடி. ஆமா, அதனால let us see how it pans out. ஓகே, இதுதான் என்னோட இது. பட் ஐ திங்க் SRH will come up trumps today. ஓகே. And there is a matchup for இது குல்தீப் அண்ட் ஹெட், அது வேற இருக்கு. ம், ஸோ பவர் பிளேல குல்தீப் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பவர் பிளேல. ஆமா, சப்போஸ் ஹெட் நிக்கிறாருன்னா அவர் ஒரு சான்ஸ் இருக்கு. பட் குல்தீப் அவ்வளோ குவிக்கா அவரோட லைன் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி விக்கெட்டை காஜ் பண்ணி போடுற மாதிரி பண்ண புத்திசாலித்தனம் மாட்டாரு. பட் இப்போ இஸ் ஆன் வெரி ஹை கான்ஃபிடன்ஸ். இல்ல. கான்ஃபிடன்ஸ் சாம்பியன்ஷிப் டிராஃபில விக்கெட் எடுத்ததுல இருந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்காரு. கெயின் பண்றதுக்கு ஆள் நல்ல ஆளா இருக்கணும். கரெக்ட் கரெக்ட். டெல்லி கீப்பர் ஒன்றும் இதுவா இல்லையே. he has got everything, வேரியேஷன் அது இது எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. இல்ல, எல்லாமே இருக்கு டெஃபினட்டா, அதுல சந்தேகமே இல்லை. பட் அந்த புத்திசாலித்தனம் இருக்கா, இந்த கான்ஃபிடன்ஸ் கரெக்ட். தான் கொஸ்டின். கிளாசன் அடிப்பார்னு நினைக்கிறேன். ஐ எம் லுக்கிங் அட் அபிஷேக் சர்மா அண்ட் கிளாசன் டு ஸ்கோர் ரன்ஸ் டுடே. அது இல்லாம நிதிஷ் குமார் ரெட்டிக்கு ஹோம் கிரவுண்டா விசாகப்பட்டினம். ஆமா, அவர் நல்ல யூட்டிலிட்டி பிளேயர் தான், காமிச்சிட்டாரு ஆஸ்திரேலியாவில் என்ன வேணா பண்ணுவேன்னு. அப்புறம் என்ன, அண்ட் பேட் கமின்ஸ் பயங்கர கான்ஃபிடன்ஸ் அவர் மேல எப்போதுமே. பட் அகைன் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு டெபு கொடுக்கறதுக்கு நீங்க வந்து யூ ஹேவ் டு தேங்க் பேட் கமின்ஸ். அவர் போன சீசன் லோக்கல் டேலண்ட்டை ஃபுல்லாக வச்சுட்டு ஃபீல்டிங் கோசரம் பரவாயில்ல அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸில், இல்லை இஸ் ஆல்வேஸ் அ குட் ஃபீல்டர், ஐ டோன்ட் மைண்ட் பிளேயிங் ஹிம் அப்படின்னாரு. ஸோ அதுதான் கேவ் ஹிம் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். அப்புறம் கம்பீர் பிடிச்சிட்டாரு, நீ ஆடுறா அப்படின்னாரு, ஒரு T20 பொழந்து கட்டினாரு. என்னன்னா இப்ப SRH வந்து இன்னொரு மேட்ச் உதவாங்க, மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பிரீத்திங் டவுன் தி நெக். இல்ல அதுக்கு தான் ஐ திங்க் அவங்க போரிங்கை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி சார் ஆடுறதுக்கு சான்ஸ், ராகுல் சார் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க ஃபால்ட் எல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஹெட் அபிஷேக் சர்மா இஷான் கிஷன் அடிச்சதுனால டீம்ல இருக்கிற இதெல்லாம் வந்து பேப்பர் கரெக்ட் சிச்சுவேஷன் ஆயிடுது. கரெக்ட். அவங்க ஃபெயிலியர் ஆனா தான் மற்றவங்க புட் அண்டர் ப்ரெஷர்ன்றது பம்ப். அப்போதான் என்ன ஆகும்னு தெரியல. அப்போ வந்து சேஞ்சஸ் வந்து குயிக்கா பண்ணுவாங்க அவங்க. நம்ம எஸ்ஏ லீக் சுக்கரதேச இல்ல இப்ப சதிக்கு பேட் கமின்ஸ் ஓடுற வரைக்கும் ஓடும், அப்புறம் பார்ப்போம். பேட் கமின்ஸ் வந்து நல்ல கிரிக்கெட்டர் தான், அது சந்தேகமே இல்லை. நீங்க கூட ரன் கொடுத்தா கூட 8 ஓவர் 2 4 ஒரு 6 ஒரு 4 கொடுத்தா கூட ஒரு விக்கெட் எடுத்துறாரு. அட்லீஸ்ட் அது பாசிபிலிட்டியா இருக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கு. அது என்ன பெரிய கிரிக்கெட்டர்ப்பா, கப்பலாம் அடிச்சுட்டு எல்லாம் பயங்கர கிரிக்கெட்டரா. இல்ல பவுலரா இருந்தா அட்லீஸ்ட் ரன் கொடுத்தா கூட விக்கெட் எடுக்கணும் 20 ரன் கொடுத்தாலும் ஆல்சோ ஜென்டில்மேன் கிரிக்கெட்டர், சும்மா அன்னைஸ்லி கான்ட்ரோவர்சியலாம் கிடையாது. 25 28 ரன்னை கொடுத்துட்டு விரும்ப வரதுல அர்த்தமே இல்லை. அதனாலதான் அஸ்வின்லாம் கூட நான் வந்து பேக் பண்றது, எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரை பேக் பண்றது அதான், ரன் கொடுத்தா கூட விக்கெட் எடுப்பாரு. ஒரு ஆப்ஷன் அது இருக்கு. வேரியேஷன் இருக்குல்ல, 120 பால் தான் அப்படின்னு இருக்கும்போது இன்னிங்ஸ்ல நீங்க வந்து எப்படி வேரியேஷனை போட்டு எப்படி நீங்க வந்து அவங்களோட பிளானை வந்து முறியடிக்கிறீங்கிறது தான் கணக்கு. அதுதான் மெயின் T20ல. நீ என்ன வேணா போடலாம், அதுதான். அதனால சத்யநாராயண ராஜுலாம் எடுத்துக்காங்கன்னு வச்சுங்களேன். எனக்கு என்ன சத்யநாராயண ராஜு வச்சு நல்ல பவுலர் இருக்கலாம், ப்ராமிஸ்லாம் இருக்கலாம். பட் 20வது ஓவர் கொண்டு கொடுக்குறாங்க. ஒரு அதுவும் இந்த மாதிரி ஒரு டீம்ல வந்து நீட் டு வின் தட் மேட்ச். அது மாதிரி இருக்குச்ச எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. எப்படி இது மாதிரி பண்றாங்க இந்த IPL இவ்வளவு தூரம் ஆக்ஷன்ல பண்ணி செலவு வச்சு கோடி கோடியா செலவு வச்சு பண்ணிட்டு கடைசியில வந்து எதுவும் ஒரு 18th ஓவர் கொடுக்கறது. அன்னைக்கு கொண்டு போய் ரவி பிஷ்னாய் கொடுத்தாரு 18th ஓவர் பந்த். அந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் அதே மாதிரி சாம் கரன் கம்பெனி கொடுத்து 20 ரன் அடிச்சாங்க, கையே வரல. அவங்களாம் எப்படி கொடுக்கறத விட கடைசியில 20 ரன்ஸ் மேக்ஸ் டிஃபரன்ஸ்ங்கறாங்க. ஆனா அந்த டிஃபரன்ஸ்க்கு இது மாதிரி 19th ஓவர் 18th ஓவர் இல்ல கொடுக்கறத விட நான் என்ன சொல்ல வரேனாக்க, பிஷ்னாயோ சாம் கரனோ லென்த் பால் போடுறாங்க, பேட்ஸ்மேன் ரெடியா இருக்கா லென்த் பால் அடிக்கிறதுக்கு. லென்த் பால் போட்டா என்ன இல்ல, என்ன பாலா இருந்தாலும் அடிப்பாங்க தான். ஸோ அப்ப என்ன ஆகும்னா நீங்க வந்து
பவுலர் வந்து ஒரு டிஃபென்சிவ் மைண்ட் செட்டோட இருக்க பவுலர் தான் போடணும். பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவான்னு ஆன்டிசிபேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கணும். கரெக்ட். அது இல்லாம நான் எனக்கு தெரிஞ்சதை போடுவேன்னாக்கா டெஃபினட்டா பேட்ஸ்மேன் வந்து வீடியோ அனலிஸ்ட்லாம் இருக்காங்க, என்ன போடுவாங்கன்னு தெரியும், ஸ்டாக் பால் என்னன்னு தெரியும், என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ தேர் ரெடி ஃபார் ஈஸியா அடிச்சிருவாங்க, ஈஸியா அடிச்சிருவாங்க. அதான். இப்போ என்ன உங்களுக்கு ப்ரெடிக்ஷன், என்ன ஸ்கோர், என்ன அவுட்? SRH, I think they will, maybe it's a guess only. They will bat first, and they should score something in the region of 185. The wicket எப்படின்னு தெரியல, கொஞ்சம் டர்ன் ஆகும்னு நினைக்கிறேன். 185 அடிப்பாங்க, டிஃபெண்ட் பண்ணுவாங்க. என்னோட இது வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து 160 தான் அடிப்பாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட். டெல்லி ஃபர்ஸ்ட் ஆடினா 185 அடிப்பாங்க. ஓகே ஓகே. யார் வின் பண்ணுவாங்கன்றீங்க நீங்க? எனக்கு வந்து டெல்லி தான் வின் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா எனக்கு ஐ ஃபீல் ஸ்டார்க் வில் டேக் தி இனிஷியல் விக்கெட்ஸ். எஸ்ஆர்ஹெச் டாப் ஆர்டர் எடுத்துருவாங்க, 2 பேரே தான் எடுத்துருவாரு 3 பேர்ல. அதுக்கப்புறம் சேஸ்ல வந்து எஸ்ஆர்ஹெச் வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். எஸ்ஆர்ஹெச் சேசிங் ஈவன் ஃபர்ஸ்ட் ஆடினா கூட டார்கெட் செட் பண்றது கொஞ்சம் ப்ராப்ளம், கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது. நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன், SRH வந்து சேசிங் இஸ் நாட் a குட் டீம் ஆக்சுவலி. they depend heavily on Klaasen to finish. இல்ல ஓப்பனர்ஸ் கூட பாத்தீங்கன்னாக்க இப்போ ஃபர்ஸ்ட் ஆடும்போது அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு இல்லையா, அது இல்ல சேசிங்ல. ஏன்னா ப்ரெஷர் இருக்கு. ஒரு பால் 4 ரன் போட்டான்னு வச்சுக்கோ பவுலர், உடனே ஒரு ப்ரெஷர் வந்தது. அடுத்த 6 பால் ஓவர் 2 overs 10 runsனாக்க சப்போஸ் ஹெட்டுக்கு ஸ்ட்ரைக் கிடைக்கல, அபிஷேக் சர்மாவே ஆட பாக்குறாரு, அப்படி மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன ஆகுதுன்னா ப்ரெஷர் வந்துருது. இல்ல ஹெட் இந்த கிரிக்கெட்ல, பிரான்ச்சைசி கிரிக்கெட்லாம் அவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல சுத்துறாரு அவரு. இங்கெல்லாம் அவரு கவலைப்பட மாட்டாரு, புரியுதா? அவுட் ஆனா போயிட்டே இருப்பாரு, ஒன்றும் பெரிய இது இல்லை. பட்டுதுன்னா காணாமனா அடிப்பார். அந்த மாதிரி ப்ரெஷர் இருக்கு. சேசிங்ல தே வில் கிராக். டெல்லி வந்து லாஸ்ட் டைம் வந்து தே கமிங் ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ். லாஸ்ட் டைம் அந்த மேட்ச் வந்து இல்ல தோத்த மேட்சை ஜெயிச்சுன்னு வந்தது, அதுவும் ரூக்கி பிளேயரை வச்சு பெரிய விஷயம். அது யுவராஜ் நிகம் அண்ட் கெவின் பீட்டர்சன் மட்டும் சொல்லிட்டே இருந்தாரு, யுவராஜ் நிகம் வரான் நல்லா ஆடுவான்னு சொல்லியிருந்தாரு. அவர் கூட செலிப்ரேஷன்ல வந்து ரிவர்ஸ் ஹிட் காமிச்சு கெவின் பீட்டர்சன் இது பண்ணாரு, பேக் பண்றதுக்கு. ஆமா ஆமா தெரியும். தேங்க் யூ சொன்னாரு. நல்லா இருந்துச்சு அந்த இது பாக்குறதுக்கு. இல்ல இல்ல பட் சி டார்க் ஹார்ஸ் தான் சொல்றேன், டோர்னமெண்ட் டார்க் ஹார்ஸ் தான் சொன்னேன், இப்போ கூட சொன்னேன். how they get the act together in the Delhi is something which அது வந்து ஃபல்க்ரம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த moment they took Faf, it becomes perfect for them. Faf is a perfect guy into that setup. அக்ஷர் பட்டேல் வேற சொல்லியிருக்காரு, நீங்க எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட், நாங்க வந்து என்னெல்லாமோ பண்ணுவோம் அப்படின்னு இருக்காரு. அவரும் ஜாலியா இருக்கு, ஜாலியா லீட் பண்ண, அவருக்கும் ஜாலியா போகுது. அவருக்கு டைம் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். கரெக்ட். அந்த T20 வேர்ல்ட் கப்ல ஒரு கேட்ச் பிடிச்சாரு பாருங்க, அதுல இருந்து பாருங்க எல்லாம் ஏறுமுகம் அவருக்கு. சரி, பவர் பிளேல போடுறாரு, பவர் பிளே ஃபுல்லா நடுவில் பேட்டிங் ஆடுறாரு, 3 down 4 down வந்து கலக்குறாரு, பிஞ்ச் ஹிட்டருங்கிறாங்க, இன்னிங்ஸும் ஆடுறாரு. அவரு டர்ன் அரவுண்ட், யூனோ. And you look at his body language and other things, and the captaincy also maybe will help him. Moment he wins, actually. See, captaincy is a two-edged sword. If he wins, it will be good. ராகுல் வந்து கீப் பண்ணுவாரு, கொஞ்சம் செரிபிரல் பிளேயர், கொஞ்சம் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்லாம் ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இந்த ஆங்கிள்ஸ் இந்தியால நான் once again I'm telling you, very good cricketing brain, KL Rahul. If you look at the World Cup, all the என்ன சொல்லுவாருன்னா அந்த ரிவ்யூஸ் 100% சக்சஸ் வரும், கரெக்டா சொல்லுவாரு. பாடி இல்ல இல்ல அப்படிம்பாரு, கிளீனா சொல்லுவாரு. வெரி வெரி காம், அது ரொம்ப கிரிட்டிக்கல், வெரி வெரி காம். அண்ட் குரூஷியல் கேம் வேர்ல்ட் கப்ல நம்ம வந்தது காரணம் நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேம் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா வின் பண்ணதும் சரி, அகைன்ஸ்ட் செகண்ட் நியூசிலாண்டோட சேஸ், 2 குரூஷியல் கேம் அவர் தான் ஆடினாரு. எல்லாரும் அடிக்கும் போது அடிக்கிற அர்த்தம் கிடையாது. வேர்ல்ட் கப் நான் சொல்றேன், 23 வேர்ல்ட் கப். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இப்போ கூட சாம்பியன்ஷிப் ட்ராஃபிலையும் அவர் வந்து குரூஷியலாக கடைசியில் அடிச்சாரு. யாருன்னா அடிச்சிருப்பாங்க, பட் இஸ் கான்ட்ரிபியூஷன் ஆல்சோ வெரி 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 யூனோ குரூஷியல். அண்ட் பொண்ணு போற சந்தோஷத்துலையும் அதுதான் சொல்றேன் நான். அது அது வந்து அவருக்கு வந்து மேரேஜ் ஆன பிறகுலேருந்து அவர் வந்து நல்லா எல்லாம் ஒரு ஒரு காலகட்டம் தான். ஓகே, பாப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஸ்ரீதர். மேட்ச் முடிஞ்சா நம்ம நாளைக்கு. தேங்க்யூ. இன்னொரு ரிவ்யூ நம்ம சிஎஸ்கே வர்சஸ் இது வேற இருக்கு, நம்ம அடுத்தது பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ வாசு.